ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சோமில் ஹியர். வெல்கம் டு சோமில் ஸ்பீக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரெஸ்யூம் அப்படின்றது நம்ம வந்து எப்படி பில்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் பர்பஸ்க்காக ரெஸ்யூம் அப்படின்றது வந்து ரொம்ப குரூஷியலான ஃபேக்டர். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் வந்து பில்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு சீனரி என்னன்னா, லாட் ஆஃப் த எம்என்சி கம்பெனிஸாக இருக்கட்டும், டாப் டயர் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ வந்து கேம்பஸ் ஹையரிங்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு இப்போ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் காம்படிஷன் இருக்கும். இப்போ வந்து 1 lakh மெம்பர்ஸ் அப்ளை பண்றாங்க, இல்லை 10 lakh மெம்பர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா, ஸோ அதுல இருந்து ஒரு 2 lakh மெம்பர்ஸோ வந்து 50,000 மெம்பர்ஸோ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்கன்னா ரெஸ்யூம் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வரப்போ ஒரு ரெஸ்யூம் எப்படி வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரெஸ்யூமையும் வந்து ஒரே நாள்லயோ இல்லை வந்து ஒரு மேனுவலா வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அவங்க கிட்ட வந்து என் நம்பர் ஆஃப் ரெஸ்யூம்ஸ், ஸோ அதாவது எவ்வளோ சொல்றது, ஒரு 10,000 5,000 கூட ஒரு கால்குலேட்டபிளா இருக்கு. ஓகே, ஒரு மெஷரபிளா இருக்கு. ஸோ ஒரு குவான்டிஃபைபிளா இருக்கு. ஸோ பட் ஆனால் இவங்க கொடுக்குற இப்போ நம்ம அப்ளை பண்ற சினாரியோஸ் ஒரு டாப் டயர் எம்என்சி கம்பெனிஸ்னாலே அவங்க வந்து அப்ளை பண்றது வந்து ஒரு 5 lakhsல இருந்து ஒரு 10 lakh அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்ளிகன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து கண்டிப்பா ஏடிஎஸ் ஸ்கோர் அப்படின்றத வந்து போவாங்க. ஏடிஎஸ் ஸ்கோர், ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஏடிஎஸ் ஸ்கோர் அப்படின்றதுல வச்சு அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றப்போ யார் யாருக்கெல்லாம் ஏடிஎஸ் ஸ்கோர் இந்த பர்டிகுலர் த்ரெஷோல்டுக்கு மேல இருக்கிறோ அவங்களுடைய ரெஸ்யூம் மட்டும் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் engineering students who are seeking for getting job offer in a high package in a dream company means you are at a right place here. So I'm always with you and support you guys how to build an ATS friendly resume. So வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிஃபோர் டைவ் இன்டு ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஏடிஎஸ் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஏடிஎஸ் அப்படின்னா அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். ஓகேவா? இது வந்து ஒவ்வொரு ஐடி கம்பெனிஸ்லையும் எம்என்சி கம்பெனிஸ்லையும் ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அவங்களுடைய ஹையரிங் ப்ராசஸ்க்காக. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு சைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து resume.com and another one is Overleaf. ஓவர்லீஃப் எதுக்காகனா நம்ம வந்து ரெஸ்யூம் பில்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சைட் இதுதான். இதுல வந்து லேடெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றதுல வந்து நம்ம வந்து லேடெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெஸ்யூம் பில்ட் பண்ண போறோம். ஸோ லேடெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கத்துக்கிட்டு நம்ம வந்து பண்ணணுமா அப்படின்லாம் நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. இதுல நான் வந்து எப்படி நீங்க உங்களுடைய ரெஸ்யூம் பில்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் கிளியரா சொல்லி தரேன். ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து ரெஸ்யூம் வேர்டட் அப்படின்றது இருக்கு. ஸோ ரெஸ்யூம் வேர்டட் எதுக்காகனா உங்களுடைய ஏடிஎஸ் ஸ்கோர், அதாவது உங்க ரெஸ்யூமோட ஏடிஎஸ் ஸ்கோர் அப்படின்றது எவ்வளவு இருக்கு அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நவ் ரெஸ்யூம் வேர்டட்ல போயிட்டு நான் என்னுடைய பழைய ரெஸ்யூமையும் புது ரெஸ்யூமையும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி வாட்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றத வந்து காட்ட போறேன். ஓகேவா? ஸோ அப்லோட் ரெஸ்யூம் நீங்க வந்து போயிட்டீங்கன்னா அதுல வந்து என்னுடைய ஓல்டு ரெஸ்யூம் நான் வந்து இப்போதைக்கு அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ண உடனே எனக்கு வந்து என்னுடைய பழைய ரெஸ்யூமோடைய ஏடிஎஸ் ஸ்கோர் என்ன அப்படின்றது வந்து காட்டும். ஸோ என்னோட ரெஸ்யூம் லோட் ஆகுது, பாஸ் பண்ணுது. அதில் கோர் கரெக்ஷன்ஸ், ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குது. ஸோ என்னுடைய ஓவரால் நான் ஃபஸ்ட்டு காலேஜ் என்ட்ரான உடனே ரெஸ்யூம் ஜஸ்ட் கிரியேட் பண்ண சொன்னாங்கன்ட்டு நான் கிரியேட் பண்ணேன். அந்த ரெஸ்யூமோடைய ஸ்கோர் வந்து 13/100. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம், ஒரு ரெஸ்யூமில் வந்து இமேஜஸ் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏடிஎஸ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த டாப்ல எல்லாமே பேட் பண்ணி தான் எடுத்துக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப் டு பாட்டம் அண்ட் லெஃப்ட் டு ரைட் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பேட் பண்ணிக்கோங்க, ஒரு 10 பிக்சல் அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேவா? அந்த இடத்துல தான் நீங்கள் கண்டென்ட்ஸ் போடணும். இப்போ நீங்கள் இமேஜஸ் போட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது ஏடிஎஸ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும். அதனால மோஸ்ட்லி நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜஸை வந்து ரெஸ்யூம்ல போட்டதை தவிர்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்து சிம்பிளாகவும் இந்த இடத்துல கண்டென்ட்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாகவும் கொடுக்கல. ஒரு ஏடிஎஸ் ஸ்கோர் அதிகமாக வரக்கூடிய ஒரு ரெஸ்யூம்க்கு என்னென்ன விஷயங்கள் இம்பார்ட்டன்ட்னா, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸும் அண்ட் அதில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் வந்து கான்டெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்னுடைய ஸ்கில்ஸ் பற்றி நல்லா தெளிவாக அழுத்தமாக சொல்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப கம்மியான கண்டென்ட்ஸ் ஃபில் ஆகியிருக்கு. இன்னும் ஒரு மேஜரான விஷயங்கள் என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், அலைன்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப லெஸ் கண்டென்ட்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால எனக்கு ஓவரால் ஸ்கோர் 13 இருக்கு. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து இதில் குறை இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் டு இன்க்ரீஸ் யூர் ஸ்கோர். ஸோ ரெஸ்யூமோடைய லென்த் அண்ட் டெப்த் வந்து
ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் குவான்டிஃபை இம்பாக்ட் இருக்கு. அண்ட் இன்கரெக்ட் வெர்புடைய டென்சஸ் வந்து இன்கரெக்டா இருக்கு. ஓகேவா. ஸோ இங்க ஃபிக்ஸ் கொடுத்துட்டோம்னா வி கேன் ஏபிள் டு ஃபிக்ஸ் தட். ஓகேவா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோட ரெஸ்யூம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அண்ட் நீட் மோர் டீடைல் வந்து என்கிட்ட இருந்து தேவைப்படுது அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா. ஸோ ஒரு ரெஸ்யூம் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 வேர்ட்ஸ்க்கும் 1000 வேர்ட்ஸ்க்கும் இன் பிட்வீன்ல இருக்கணும். ஸோ ஓகேவா. என்னுடைய யூ என்னது யூ வாண்ட் டு எய்ம் டு பி இந்த கிரீன் ஜோன்ல நான் வந்து இருக்கணும். அந்த மாதிரி என்னோட ரெஸ்யூம் வந்து பில்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதில் மேஜிக் ரைட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஜென்ரேட் சஜஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு கூகுள் அக்கௌண்ட்க்கும் வந்து ஒரு கிரெடிட்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ நான் வந்து ஒரு சஜஷன் கேட்குறேன். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இதில் மேஜிக் ரைட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் ஜென்ரேட் சஜஷன்ஸ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ மேலே வந்து நீங்கள் என்ன உங்களுடைய ரெஸ்யூம்ல போட்டிருக்கீங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணியும் கீழே அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ரிப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ இங்கே ஜென்ரேட் சஜஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தோன்னே ஸோ இங்கே எனக்கு 0 கிரெடிட்ஸ் லெஃப்ட். நான் ஆல்ரெடி என்னுடைய கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு 2 கிரெடிட்ஸோ 3 கிரெடிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்ஸ் மாற்றி நீங்கள் வந்து கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் அக்கௌண்ட்ஸ் மாற்றணுமா அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ யூ கேன் யூஸ் ChatGPT. ஓகேவா. ஏன்னா அவங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிடுவாங்க நீங்கள் எந்த இடத்த பர்டிகுலராக நீங்கள் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஜிபிடியில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அது நீங்கள் வந்து ஜிபிடிலேருந்து காப்பி பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சஜஷன் வந்து சரியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதில் மேஜிக் ரைட் அப்படின்றத யூஸ் பண்ணி ஜென்ரேட் சஜஷன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் என்னுடைய நியூ ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணி பார்க்க போகிறேன் அதோட ATS ஸ்கோர். ஓகேவா. ஸோ அது என்னோட நியூ ரெஸ்யூம். பாசிங் ஆகுது. கோர் செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குது. ஓகே. இப்போ என்னன்னா முன்னாடி இருக்க ரெஸ்யூமை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ரெஸ்யூமோடைய ஸ்கோர் ஓவரால் ஸ்கோர் வந்து 74. ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இதில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்வேர்ட்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா. அதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். குவான்டிஃபை இம்பாக்ட் இருக்குது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வீக் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்றது இருக்குது, அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்டைல். ஓகேவா. இது இம்பாக்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா யுவர் ரெஸ்யூம் கண்டெயின்ஸ் வேக் வேர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஜார்கன். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டைனாமிக் அப்படின்ற வேர்ட் இருக்கு. ஓகேவா. அது மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற வேர்ட் இருக்கு. ஸோ இந்த வேர்ட்க்கு நான் வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கான எந்த வேர்ட்ஸ் வந்து நான் வந்து லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்குமோ அந்த வேர்ட்ஸ் நான் வந்து ரிப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு சஜஸ்ட் மீ சம் வேர்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் டைனாமிக் இன் மை ரெஸ்யூம் இன் ஆர்டர் டு இம்ப்ரூவைஸ் மை ATS ஸ்கோர் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஜிபிடியில் சஜஷன்ஸ் கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீங்கள் வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு யூ கேன் ஏபிள் டு செக் யுவர் ரெஸ்யூம் ஸ்கோர் அட் ஆல். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் நான் இப்போ வந்து ஓவர்லீஃப் உள்ள போக போகிறேன். ஓகேவா. ஓவர்லீஃப் உள்ள வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லாகின் பண்ணணும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால உங்களுக்கு உள்ள போயிடுச்சு. நான் ஆல்ரெடி 7 months ஆகும் என் ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்னோட ரெஸ்யூமில் போயிட்டு உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் வந்து கோட் எடிட்டர் அப்படின்றது இருக்கும், விஷுவல் எடிட்டர் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட் சைடில் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட விஷுவல் எடிட்டர் அப்படின்றதுல போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக விஷுவலாக தெரியும் கண்டென்ட்ஸ் எது எது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ நான் வந்து பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு பதிலாக இப்போ நான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு போடுறேன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு போட்டுட்டு இப்போ ஜஸ்ட் கண்ட்ரோல் சேவ் கொடுக்கலாம், இல்லை வந்து ரீகம்பைல் கொடுத்தோன்னா ஸோ ஜஸ்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எனக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல பர்டிகுலராக அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ண தெரியலனா ஜஸ்ட் கோட் எடிட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதுல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இப்போ நான் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பதிலாக ஜஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு போட்டிங்கன்னா இது டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ண உடனே அது இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் வந்து கோட் எடிட்டரில் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வந்து சேஞ்சஸ் மேட் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் போதும். எங்கே ரைட் சைடில் உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் அந்த இடத்த கரெக்டாக பாயிண்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்து ஜஸ்ட் நான் ரீகம்பைல் கொடுத்தேன்னா உங்களுக்கு ரீகம்பைல் ஆகிடும்.
ஓகேவா? உங்களுக்கு இப்போ மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரெஸ்யூம்ல என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத குடுத்துக்கணும். ஓகே. உங்களுடைய இமெயில் இமெயில் அப்படின்றத குடுத்துக்கணும். அப்புறமேட்டுக்கு உங்களுடைய GitHub அக்கவுண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து உங்களுடைய LinkedIn எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ நான் இங்க வந்து டபுள் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இங்க வந்து என்னுடைய GitHub லிங்க் ஓகேவா மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய LinkedIn லிங்க்கும் வந்து நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இது இந்த மாதிரி நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, இந்த ரெஸ்யூம் வந்து ஈவன் ஆஃப்டர் யுவர் டவுன்லோட் ஒன்ஸ் நீங்க அதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களை ரீடைரக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ என்னோட GitHub அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணும். அதே மாதிரி இங்க LinkedIn அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ரெஸ்யூம் ஆனது வந்து ஒன் பேஜ்ல தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு மேல எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ரெஸ்யூம்க்கான அழகு. அதே மாதிரி உங்களுடைய 10th 10th 11th 12th ஸோ அந்த மார்க் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா விஷயத்தை வந்து நீங்க அதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ ரெஸ்யூம் வந்து ஷார்ட்டா இருக்கணும், கிறிஸ்பா இருக்கணும்னா நீங்க வந்து உங்களுடைய காலேஜ் ரிலேட்டட் அகாடமிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்து ஆக்சிடென்ட் டிடெக்ஷன் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் அப்படின்றது பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மென் ஸ்டாக்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா ஒவ்வொரு கம்பெனிஸ் இப்போ மோஸ்ட்லி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக்ல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ ட்ரை டு டூ எனி ப்ராஜெக்ட் இன் ஃபுல் ஸ்டாக். ஓகேவா? ஸோ தட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு கிராக் தி பிளேஸ்மெண்ட்ஸ் அட் ஆல். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஏடிஎஸ் ஸ்கோர் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ வேர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கான்டெக்ஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏடிஎஸ் ஸ்கோர் என்ன சொல்றது இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்ததாக ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க குவான்டிஃபைபிள் நம்பர்ஸா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, நான் வந்து கோர் டீம் மெம்பரா இருக்கேன் எங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளப்ல. ஸோ அதுல வந்து 75% டோன் அவுட் ஃபார் சப்சிக்வெண்ட் ஒர்க் ஷாப்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு 75 ஸ்டூடெண்ட் நான் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சி அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஒரு 180 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் மூலயமா 75 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு நான் ஒரு குவான்டிஃபைபிள் நம்பர் கொடுக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க குவான்டிஃபைபிள் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ரெஸ்யூமை வந்து ரெஸ்யூம் ஸ்கோர் வந்து இன்னும் தூக்கி விடும் ஃபர்தரா. ஸோ அடுத்தது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்கேன். எந்த கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என் காலேஜில் கோர் டீம் மெம்பராக இருக்கேன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளப்ல. அண்ட் என்ன கம்பெனியில் நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். அண்ட் எந்த ஸ்டார்ட் டேட்லேருந்து எந்த எண்ட் டேட் வரைக்கும் என்ன பர்டிகுலர் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறப்போ உங்களுடைய லாங்குவேஜஸ் எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த C++ அப்படின்றது நீங்கள் வந்து ஆட் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் லேட்டெக் லாங்குவேஜில் C++ ஆட் பண்ணுறப்போ இந்த ++ வந்து நீங்கள் டேரெக்டாக போட்டால் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்க வேணா இங்க பாருங்க. ஸோ இங்க நான் வந்து ++ அப்படின்றத போட்டுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் இங்க இருக்கிற இந்த வேர்ப்ஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டு போடுறேன்னா, ஸோ இங்க நான் வந்து கண்ட்ரோல் S கொடுக்குறேன். ஸோ ரீகம்பைல் ஆகுது. உங்களுக்கு C++ அப்படின்ட்டுலாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால யூ ஹேவ் டு சர்ச் இன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகேவா? இந்த ++ அப்படின்றதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்ற பட்சத்தில் நீங்க எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் சர்ச்சிங் இட் இன் கூகுள் யூ கேன் ஏபிள் டு கெட் இப்போ நான் வந்து ஹவு டு புட் பிளேஸ் இன் லேடெக்ஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு /web இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ++ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அப்படின்றது கொடுக்கும். ஸோ அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு அந்த மாதிரி இருக்கிறதாக இருக்கட்டும், நீங்கள் 75% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் பெர்சன்டேஜுக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ எங்கள் பெர்சன்டேஜுக்கு நீங்கள் வந்து /% அப்படின்றத போடுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து எந்த இடத்துல அது வந்து ஒர்க் ஆகலையோ ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வருவோம். அதில் வந்து லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து C லாங்குவேஜ், C++, பைத்தான் அப்படின்றது போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு டுட்டோரியல் வந்து இல்லை ஒரு 3 hours டுட்டோரியல் அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் மட்டும் போட்டுட்டு போயிடாதீங்க தயவு செய்து. நீங்கள் அதில் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருந்தீங்க, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து போடுங்க. இஃப் யூ ஆர் நாட் ஷூர் தென் அதை வந்து போடவே தேவையில்லை. ஸோ இங்கே நான் என்னென்ன லைப்ரரிஸ் எனக்கு தெரியும்,
அண்ட் டூல்ஸ் என்னென்ன நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், க்ளவுட்ஸ் ஆர் டேட்டா பேசஸ் அப்படின்ட்டு. ஸோ ரிலவெண்ட் கோர்ஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன காலேஜஸில் என்னென்ன பர்டிகுலர் டொமைன்ஸில் என்னென்ன ஃபீல்ட்ஸில் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையும் போட்டிருந்தேன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே நிறைய கரிக்குலம் சிலபஸில் வந்துடுது. ஸோ அண்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், வெப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது போட்டிருக்கேன். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து நம்பர்ஸ் ஹைலைட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இஃப் யூ ஆர் சால்வ்டு லீட் கோட் கொஷின்ஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 300+ டேஸ் அப்படின்றது, ஸோ அது உங்களுடைய கன்சிஸ்டன்சி வந்து தெரிவிக்கும். ஸோ நான் லீட் கோடும் சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இங்கே என்னன்னா நான் வந்து ஃபைனலிஸ்டாக போயிருக்கேன் ஃபார் கோட் ஃபார் குட் ஹேக்கத்தான் கண்டக்டட் பை JP Morgan. அண்ட் இதில் வந்து அதே மாதிரி எங்கள் காலேஜில் கண்டக்ட் பண்ண ஹேக்கத்தான் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னவோ அதை வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பில்ட் பண்ணணும். ஒரு ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் அப்படின்றத ஒரு லேட்டெக்ஸ் எடிட்டரில் நீங்கள் வந்து பில்ட் பண்ணீங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் நீங்கள் வந்து பில்ட் பண்ணியாச்சு அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் இட் பை கிளிக்கிங் ஆன் திஸ் பட்டன் டவுன்லோட் as PDF. இட் வில் பி டவுன்லோடட் as in PDF ஃபார்மேட். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அவ்வளோதான்.